சொல்கிறீங்க. அப்புறம் ஆர்கனைசர் அலைவீங்க சார். இந்த ஆர்கனைசர் அலைவீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனோட ஆர்கனைஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க சார். அதில் யார் யாரோட பண்ணி ஒரு எத்தனை பேர் 50 பேர் இருக்காங்க, இதில் ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களால கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம கொடுத்தோம்னா இப்போ இந்த டொனேட் பண்ண விருப்பப்படுறாங்க அந்த இதில் போய் பார்த்துட்டு சரி நம்மக்கிட்ட சாப்பாடு இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஆர்கனைஸ்க்கு டொனேட் பண்ண நல்லா இருக்கும், இந்த ஆர்கனைஸ்க்கு டொனேட் பண்ண நல்லா இருக்கும், அவங்களே பார்த்து இது வந்து டொனேட் பண்ணிக்கிறோம் சார். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு மளிகை பொருள் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பொருள் எக்ஸ்பைரி ஆக போகுது, அதுக்குள்ளே இதை இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ இந்த ஆப்பில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து ஒரு வாலண்டியர் அதை வாங்கி கொண்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். இதுதான் சார் ப்ராஜெக்ட் மார்க்ஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் உங்களுக்கு டிடி பேஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஜென்ஏ இது அப்போ யார் கொண்டு வந்துருக்கீங்க? ஓகே ஓகே சார். இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர் டெக்ஸ்ட் வாய்ஸ் எக்ஸ்பிளரேஷன் சிஸ்டம் சார். இது வந்து இப்போ சொல்ல போனால் இப்போ சில பேர் இருப்பாங்க நிறைய பெரிய பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் வந்து பார்க்கும்போதே எவ்வளோ பேர் நம்ம படிக்கணுமா அப்படின்னு தோணும் சார். இப்போ என்னோட என்ன பண்ணோம், அந்த பெரிய பேராகிராஃபை நம்ம வந்து அதை இன்புட் பண்ணோம்னா அதோட முக்கியமான கண்டென்ட் என்னமோ அதை சின்ன பண்ணி நம்ம சின்ன பேராகிராஃப் இருக்கும், அதை பார்க்கும்போது ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க படிக்கிறத விட அவங்க கேட்கும்போது அவங்க நல்லா புரியும் சார். அதனால என்ன பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிடலாம் சார். இதான் சார் எல்லாம் மெயின் கணக்கு. இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இதுக்கப்புறம் இதை எப்படி நான் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா வாய்ஸ் டு வாய்ஸ் அப்படியே பண்ணலாம் சார். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டு வாய்ஸ். இப்போ வந்து வாய்ஸ் டு வாய்ஸ், இப்போ வந்து டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் டு வாய்ஸ் இருக்கு சார். இதுக்கப்புறம் என்னன்னா வாய்ஸ் டு வாய்ஸ் வரதுக்கு சான்ஸ். வாய்ஸ் டு வாய்ஸ் அப்படிங்கிறது இப்போ வாய்ஸ் டு டெக்ஸ்டா மாற்றலாம், டெக்ஸ்ட் டு வாய்ஸாக மாற்றலாம். வாய்ஸ் டு வாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி இது ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் சார். என்ன யூஸ் பண்ணி பண்ணலாம் சார். அப்படி இப்படி ஃபியூச்சர்ல இருக்கு. எஸ் சார், ஃபியூச்சர்ல வரலாம் சார். சான்ஸ் நிறைய சான்ஸ் இருக்கு. எந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி இப்போ நம்ம சாட்ஜிபில வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது அது திருப்பி நம்மளுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ ஏ ப்ராஜெக்ட் வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா திருப்பி வாய்ஸ் கொடுக்கும் டெக்ஸ்ட்டும் கொடுக்கும் சார். இந்த 2 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. இது டிடி பேஸ்டு ஜென்ஏ ப்ராஜெக்ட் பேஸ்டு. ஓகே, வெரி குட். நீங்க என்னோட ப்ராஜெக்ட் என்னன்னா என்எல்பி பேஸ்ட் இன்டெலிஜென்ட் கம்பெனி சார். இது வந்து மெஷின் லேர்னிங் என்எல்பின்றது நேச்சுரல் லாங்குவேஜ் சார். இது என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ரோடு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இது எதுவுமே கரெக்டான டைமில் இப்போ ரோடு சரியில்லை ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்குன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து அந்த கவுன்சிலர் தான் சார் நேரடியாக போவோம். அந்த கவுன்சிலர் போகிறப்போ நம்ம அவங்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நிற்கணும். அந்த லெட்டர் வந்து அவங்களோட அந்த இதுல யார் அதிகாரியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். அது ரொம்ப நேரம் சில நேரம் அது பண்ணாமலே போயிடுவாங்க. இங்கே இருக்கு இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே உட்கார பண்ணுறாங்க. இது எப்படின்னா இப்போ இந்த ஏரியாவில் சரவணம்பட்டி வந்து ரோடு சரியில்லை அப்படின்னா அந்த ஏரியாவுக்கும் ஒருத்தர் அந்த ரோடுன்னு ஒரு எட்டு இருப்பாங்க சார். அவங்கள வந்து நம்ம அட்மின் என்ன பண்ணுவோம்னா அவங்கள போய் நேரடியாக வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அவன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு யூசர் வந்து இப்போ அவங்க ரோட் சரியில்லை அப்படின்னா அவன் யூசர் வந்து அவங்களுக்கும் ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அவங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் சார் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளைண்ட் அவங்க டெக்ஸ்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்து அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை போகுது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் சார். இப்போ அந்த கொடுக்குற அந்த கண்டென்ட்ல வந்து ரோடுன்னு ஒரு கீவேர்டு இருந்துச்சுன்னா அந்த கீவேர்டு அனலைஸ் பண்ணி அந்த அல்காரிதம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் நேரடியாக அனுப்பிவிடும் சார். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ரோடு சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம், அந்த ஹெட் என்ன பண்ணுவோம்னா எதுவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க லாகின் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கும் சார். அந்த ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணோன்னே என்ன நிலவரத்தில் இருக்கு, ரொம்ப அர்ஜென்டான நீடா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்குறது சார். அந்த சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குமே அந்த யூசர் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த யூசருக்கு டேரக்டாக மெசேஜ் இருக்கும் சார். உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் சார். நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகே, திஸ் இஸ் மெரிட், யூ ஆர் டிமெரிட் இல்லையா? ஓகே, if you have any doubt, so DT based is any project, any doubt, all are clear. Okay, thank you for your DT based project. This is very good. Okay, you are nice explanations. Okay, Monday you have look for same things as a explanation for
external. Okay. You are speak with English. Okay. So communications is very important for your project because of your PG student. You know project because of your PG student. You know. You are explaining further any topic. Please speak with communication English. Okay. Or DT basis. All the best. Thank you. Thank you.